யாருக்காவது ஏதாவது அனுபவத்தை பற்றி பகவானுடன் உள்ள அனுபவத்தை பற்றி யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். அதாவது நம்ம பாலகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்கும். திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. அவருடைய குழந்தை ஸ்கூலில் இருந்து ₹1 காயின் எடுத்து விழுங்கிட்டார். அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஸ்கூலுக்காரங்க எல்லாம் சேர்ந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் நான் சொன்னேன், நாமும் ஜெபிங்கோ, பகவானுடைய நாமும் ஜெபிங்கோ, அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு அவங்க நானும் ஜெபிச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னாரு பாலகிருஷ்ணன். அப்புறமா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அதுக்குள்ளே அங்கே கொண்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எங்கே இப்போ பரிகெடுத்துன்னு சொன்னாங்க. உணவு பாதைங்க, உணவு பிளானில் போயிடுச்சு. உணவு பாதையில் போயிடுச்சுங்க. உணவு பாதைங்க உணவு பாதையில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கும் டாக்டருங்க வேற ஏதோ அவங்களுக்கு இந்த காலத்தில் நம்ம ஆஸ்பத்திரி போகிறது பயப்பட வேண்டியதாயிடுச்சு. அதாவது அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஆப்ரேஷன் அது இதுன்னு பெரிய சிகிச்சையாக செய்வாங்க. ஆனால் இந்த டாக்டருங்க நல்லவங்களாக இருக்காங்க போறதுக்கு. அதனால் பேதிக்கு நம்ம மாத்திரை கொடுத்து பார்ப்போம். அதனால் இப்போ நாளை காலை வரையிலும் பார்ப்போம். அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அப்புறமா என்ன வேணுமோ அது செய்யலாம் அப்படின்னாங்க. நானும் சொன்னேன் அவங்ககிட்ட, அது நாளைக்கு வந்துடும், கவலைப்பட வேண்டாம், பகவான் இருக்கார். அதே மாதிரி அடுத்த நாள் மோஷனோடு கூட அந்த இது வெளியில் ₹1 காயின் வெளியில் வந்துடுச்சு. பாலகிருஷ்ணன் ஃபோன் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பகவான் பலரை தன்னுடைய பல பக்தர்களை, எண்ணற்ற பக்தர்களை காப்பாற்றியிருக்காரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பகவானுடைய அருளினுடைய மகிமையை மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பாராட்டுவதற்கும் நம்ம மறுபடியும் பகவானுடைய அருள் வலயத்தில் எல்லாரும் கூடி இருக்கோம். இன்னைக்கு மறுபடியும் பகவான் ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு. நம்ம எல்லாரும் பகவானுடைய அருள் வலயத்தில்தான் இருக்கோம். இது நம்ம மறந்துடக்கூடாது. அப்புறம் இந்த நாம ஜபத்தை பற்றி சாரதா தேவி ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மனைவின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கணவன் மனைவி மாதிரி வாழலை. அது சக்தியினுடைய உருவம் சாரதா தேவி. அவங்க சொல்கிறாங்க, நாமத்தை பிடிச்சிக்கோ,
நீ ஆன்மீகமா கடவுளை நம்பி எதை செஞ்சாலும் அது உனக்கு பலன்தான் தரும். முக்கியமாக ஊழ்வினைகள் வந்து சேர்ந்துருக்குது, குமிஞ்சிருக்குது உன்னுடைய வாழ்க்கையில். இந்த ஊழ்வினையினுடைய சக்தியை குறைக்கிறதுக்கு நாமம் ரொம்ப உதவும் அப்படிங்கிறாங்க. ஊழ்வினையினால நமக்கு வியாதி வரும், பலரும் நடக்கலாம். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு கூட நாமம் உதவி செய்யும் அப்படின்னு உறுதியாக அம்மா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அம்மா கேட்குறாங்க, நீ ஒரு பரீட்சை பாஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், ஒரு வீடு கட்டணும், பணம் சம்பாதிக்கணும், இதுக்கெல்லாம் சும்மா வந்துடுமோ? நீ உழைக்கிறேன்ல, உழைச்சா தானே வரும், அதுக்கு சிரமப்படணுமல்ல. அதே மாதிரி கடவுளை என்னுடைய அருள் கிடைக்கிறதால நீ உழைக்கணும். நாமும் இடைவிடாமல் சொல்லணும், பக்தி வளர்க்கணும். நீ பாடுபட்டால் தான் உண்டு, அது செய்யணும். நீ சும்மா இருந்தேனுமா ஒரு அரை குறையாக கோவிலுக்கு போய் கும்பிட்டு, இல்லைன்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நாமம் ஜெபிச்சு பகவானே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னதுனால பத்தாது. நீ உழைக்கணும், பகவானுடைய அருளுக்காக உழைக்கணும். அப்படி உழைக்கிறதுக்கு பக்தி தரணும் நமக்கு. இந்த பக்தியினால்தான் நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க. இந்த பக்திங்கிறது கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிது. ஏன்னா அது என்னன்னு நம்ம விளக்கமாக சொல்ல முடியாது. பக்தின்னா சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க, ஒரு இது 4 புருஷார்த்தங்கள் இருக்குது. அதாவது தமிழில் சொன்னாக்கா அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த மாதிரி 4 புருஷார்த்தங்கள் இருக்குது. ஆனால் மகாத்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புருஷார்த்தங்கள் 4ஓட நிற்கலை, இன்னொரு இதுக்கு மேலே அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோட்சம். மோட்சம் கிடைச்சதுக்கு பிறகு நீ என்ன செய்வ? இந்த பிறவியிலேயே உனக்கு மோட்சம் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. உன்னுடைய முயற்சியினாலேயும் பகவானுடைய அருள்னாலேயும் உனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? மறுபடியும் பக்தி பண்ணுறதுக்கு பக்தி தான் இருக்கு. அதனால தான் 5வது புருஷார்த்தம்னு ஒன்று இருக்கு. சாஸ்திரத்தில் சொல்லப்படலைன்னா கூட மகாத்மாக்கள் சொல்கிறாங்க, 4 அல்ல 5 புருஷார்த்தங்கள் இருக்கு. அந்த 5வது புருஷார்த்தம் தான் பக்திங்கிறது. இந்த பக்தியை நம்ம விவரிக்க முடியாது. அது மகாத்மாக்கள் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த பக்தியில் 2 விதமான பக்திகள் இருக்கு. பக்தி இருக்கு. ஒன்று காமிய பக்தி, இன்னொன்று நிஷ்காமிய பக்தி. காமிய பக்தின்னா நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் தரணும் பகவானே. ஆரோக்கியம் தரணும், எனக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு உதவி செய்யணும், என் மகன் பாஸ் பண்ணி அவள் நல்ல உத்தியோகத்துக்கு வரணும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. அப்படிப்பட்ட பக்திக்கு தான் காமிய பக்தின்னு சொல்கிறது. இன்னொரு பக்தி இருக்கு, எனக்கு நீ மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை, உன்னை கிடைச்சா எல்லாம் கிடைச்ச மாதிரி தான். அது ஒரு ஏக்கம். பகவான்கிட்ட ஒரு அளவற்ற ஏக்கம், சொல்ல முடியாத ஒரு ஏக்கம். அதுதான் உண்மையான பக்தி. அந்த சமயத்தில் பகவான் உன்னை ஈர்க்க ஆரம்பிப்பார். அப்படிப்பட்ட பக்தி உனக்கு வரும்பொழுது அது வர்றதே பகவானுடைய அருள்னால்தான், அவருடைய ஈர்ப்பினால்தான். அது வரும்பொழுது நமக்கு என்ன தோணுன்னா, இந்த லௌகிக வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப, அதாவது ஒரு மாயை மாதிரி, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, இந்த இதிலெல்லாம் விஷயம் கிடையாது, நமக்கு இது உண்மை கிடையாது அப்படின்னு நமக்கு தோணும். அப்போது அதனால் பகவான் இருந்தால் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்ன வேணுமோ அது பகவான் நிவர்த்தி பண்ணி தருவார். அப்படிப்பட்ட பகவானுக்காக பிரார்த்தனை பண்ணுறதை விட்டு எனக்கு அது கொடு இது கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ண வேண்டாம், அது சரியில்லை. ஆனால் காமிய பக்தி தப்புன்னு சொல்லலை. பகவான்கிட்ட போனவங்க பாதிக்கும் மேலே நிறைய பேர் காமிய பக்திக்கு தான் போயிருக்காங்க, வியாதி குணப்படுத்தணும்னு தான் போயிருக்காங்க, வேறு பல தேவைகளும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க. அப்படித்தான் பகவானோட நெருங்கி இருக்காங்க. அதனால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஷிர்டி பாபா சொல்லுவார், குருவி அப்படியே பறந்து அப்படியெல்லாம் குதிச்சுட்டு இருக்கோம், அதை நான் ஒரு கவரை கட்டி இழுக்கிறேன், அப்போ தான் அது என்கிட்ட வரும். அதுன்னா ஒன்றா ஒரு வியாதி வரும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், அது வந்தால் அவள் என்கிட்ட வருவான். அதனால் அந்த குருவியை கவரு கட்டி இழுக்கிறது மாதிரி நான் பக்தர்களை இழுத்துட்ருக்கேன். நம்ம பகவான் என்ன சொல்லுவார், யாரெல்லாம் அப்பா எங்கிட்ட அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிச்சைக்கார உதவி செய்கிறேன். அப்போது அவர்கிட்ட போகிறதும் சும்மா போக முடியாது, அப்பா அனுப்பினால்தான் நம்ம போக முடியும். அப்படி பகவான்கிட்ட போய் அடிக்கடி போக ஆரம்பித்தா ஒரு சில பேருக்கு காமிய பக்தி போய் நிஷ்காமிய பக்தி வர்றது உண்டு.
அதில் ஒரு எடுத்துக்காட்டு பகவானுடைய ஒரு மூத்த பக்தர் ஞானகிரி கணேசன், அதுதான் அவருடைய பேர். அவர் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, கோவிலுக்கு வந்திருக்காரு. 72 இருந்து பகவானுடைய அறிமுகம் அவருக்கு. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பேப்பர் மில்லெல்லாம் இருந்தது. அந்த பேப்பர் மில்லினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர். ஆனால் எப்படியோ பகவானுடைய அவருக்கு தொடர்பு வந்துடுச்சு. அப்புறமா இது அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சது. என்னன்னா, பகவானை பார்த்துட்டு போனால் அப்புறமா அவர் பார்க்கறதுல எல்லாமே அவருக்கு பகவானை தெரியுது. எதை பார்த்தாலும் அது பகவானா தெரியுது. அதாவது எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னு அவரால் உணர முடிஞ்சது. அப்படி ஒரு கருணை புரிந்தார் குருநாதன். அப்புறமா அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த காமிய பக்தி போக ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இனிமே இதில் இல்லை என்ன இருக்கு. அதனால் அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு இனிமே வேண்டியது பகவான். அவரை தேடி நான் போகிறேன், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் போய் அவர்கிட்ட சரணாகதி அடையிறேன். இந்த ஒரு சிலர் படிச்சிருக்கலாம், இன்னொரு சிலர் படிக்காமல் இருக்கலாம். நான் பகவான்கிட்ட போகிறேன், யார்கிட்டையும் சொல்லாமல், மனைவிகிட்டையோ ஃபேக்ட்ரியிலையோ யார்கிட்டையும் சொல்லாமல். அவர் கார் இருக்கு, ஆனால் காரில் போகலை, திருவண்ணாமலைக்கு போகிறாரு. எவ்வளோ பணம் எடுத்தாருன்னா, போய் சேர்றதுக்கு பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாகுமோ அவ்வளவு பணம் கையில் எடுத்து, திரும்பி வர்றதுக்கு பணம் எடுக்கலை, பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாகுமோ அவ்வளவு பணம் எடுத்துட்டு திருவண்ணாமலைக்கு போய் பகவானை பார்த்து, நான் இந்த மாதிரி இனிமேல் கடவுளை தேடி போகிறேன், உங்களுடைய அருள் எனக்கு தேவை அப்படின்னு பகவானுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, புத்தர் போன மாதிரி நானும், பகவான் போன மாதிரி நானும் கடவுளை தேடி போவோம் அப்படின்னு அவருக்கு என்ன வந்துடுச்சு, நிஷ்காமிய பக்தி வந்துடுச்சு. பகவானுடைய உள்ள தொடர்பு அதிகமாக ஆக ஆக பகவான் மட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுதான் நிஷ்காமிய பக்தி. அப்படின்னு பகவானை பார்க்க போகிறார். திருவண்ணாமலை வந்தது, அதுக்கு மாத்திரம் பணம் எடுத்துட்டு பஸ்ஸில் போனார். அங்கே போய் அவருடைய பகவானை பார்க்க போகிறாரு. சாதாரணமாக பகவான் முதலில் தட்டி உட்காரு அப்படி அப்படியெல்லாம் சொல்லி வரவேற்று நல்லா உட்கார சொல்லுவார். இந்த வாட்டி எதுவும் சொல்லலை. பகவான் கொஞ்சம் ஒரு கோபமாக இருந்தார். அப்புறம் சொல்கிறாரு பகவான், இந்த பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, நீ மரியாதையாக பானுமதிகிட்ட திருப்பிக்கோ. பானுமதின்னா அவருடைய வைஃப்.
இந்த பிச்சைக்காரன் மாதிரி தெருவில் நடக்கிறவங்க, கடவுளை தேடி நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ நீ அதுக்கு அது உன்னுடைய வேலை இல்லை. நீ என்ன பண்ணுறன்னா, நீ பானுமதிகிட்ட திருப்பி போ. அடுத்த வாட்டி வரும்பொழுது பானுமதியை கூட்டிகிட்டு வரணும், நீ தனியாக வராதே அப்படின்னு ஒரு ரோஜா பூ மாலை அங்கே இருந்தது. அதை எடுத்து இவருடைய கழுத்தில் போடுறாரு. கழுத்தில் போட்டு நீ இப்படியே பானுமதிகிட்ட போகணும், மாலை கட்டக்கூடாது. இப்படியே போய் பஸ் ஏறி பானுமதியை பார்க்கணும். அடுத்த வாட்டி வரும் பொழுது நீ என்ன பண்ணுறது, பானுமதியோடு வரணும், கூட்டிகிட்டு வரணும். ஓ அப்படியே ஞாபகம் வந்து இவங்கிட்ட திருப்பி போகிறதுக்கு காசு இல்லையே. பையில் கையை விட்டார், ஜிப்பாக்கு பையில் கையை விட்டு கொஞ்சம் காசு எடுத்துட்டு, இல்லை போ இதை வச்சுக்கோ பஸ்ஸுக்கு, திருப்பி போ பானுமதிக்கிட்ட. பகவான் சொன்னபடி செய்யணுமில்ல. அதனால் இவர் எல்லாரும் நினைக்கிறார், இவர் என்ன பைத்தியக்கார மாதிரி மாலையும் போட்டு பஸ்ஸில் தனியாக போயிட்டுருக்கா. அவர் அதை பற்றி கவலைப்படலை. அந்த மாலையும் கழுத்தில் போட்டு பானுமதிகிட்ட போய் அம்மாகிட்ட எல்லாம் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அப்புறமா போகும்போதெல்லாம் பானுமதியை கூட்டிகிட்டு தான் போவார். இதிலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, துறவு எல்லாருக்கும் உள்ளதல்ல. துறவி ஆகிறதுக்கும் சில நேரங்காலம் தகுதி இதெல்லாம் இருக்கு. இல்லைன்னா அவர் செய்யறது நல்ல காரியம் தானே. ஆனால் பகவான் அதுக்கு அனுமதி கொடுக்கலை. இன்னொன்று பகவான் சொன்னார் அவர்கிட்ட, நீ இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தால் போதும், இடைவிடாமல் இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை ஜபிச்சால் நீ பாடி விட்டு செல்ற நேரத்தில் நடக்க வேண்டியது நடக்கும். உனக்கு மோட்சம் தானே வேணும். என்ன நடக்கணுமோ அதுக்கு நீ எல்லாம் திறந்து ஊர் சுத்த போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்று போதும் உனக்கு. இது நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். நம்ம துறவரம் பூண்டு அவை அலைஞ்சு பிடிச்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மூச்சிலையும் இந்த நாமம் இருந்தால் அது ஒரு தபஸ். அந்த தபஸை நீ செஞ்ச போதும் அப்படின்னு பகவான் அவர்கிட்ட சொல்கிறாரு. அவருக்கு மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து எளிதான ஒரு மார்க்கம், மிக உயர்ந்த ஒரு லட்சியத்துக்கு போகிறதுக்கு நாம ஜெபம். அது சொல்லி இந்த அவரை வழி அனுப்பி இதில் இருந்து பக்தி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுதோ அது நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் பகவான்கிட்ட போக 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 எனக்கு பகவான் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு. ஆனால் பகவான் அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது கர்மத்தை கைவிட்டுடாதே, நீ செய்ய வேண்டிய கர்மம் செய்யணும்.
ஆனால் அது தர்மத்தினுடைய அடிப்படையில் செய். அறவழியில் போ. அறவழியில் நீ போக வேண்டியது அது மோட்சத்துக்கு வழிகாட்டும். ஆனால் அறவழியில் போகிறதுக்கு உனக்கு உதவியும் பாதுகாப்பும் தரும் என்ன நாமம். அது பிடிச்சா போதும், அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அப்போது இதெல்லாம் எதுனாலே அவருக்கு பகவான் மேலே பக்தி வந்ததுனால, பக்தி நம்மளை வழிகாட்டும் நமக்கு என்ன தேவையோ. அதனால் பல மகாத்மாக்கள் என்ன பகவான்கிட்ட வேண்டுவாங்கன்னா, எனக்கு மேலும் மேலும் பக்தியை கொடு, மேலும் மேலும் பக்தியை கொடு, எனக்கு உன்னதான் வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. நீ இருந்தால் எல்லாம் இருக்கு. அந்த ஒரு திருப்தி எனக்கு போகணும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ எனக்கு மோட்சம் தந்துடாதே பகவான், மோட்சம் தந்தாக்கா முக்தி தந்தாக்கா நீயும் நானும் ஒன்றாயிடுவோம், அப்படி பண்ணாதே, நீ வேற நான் வேற அப்படி இருக்கணும் எனக்கு. அப்போத்தான் ஒன்று எனக்கு உங்கள்கிட்ட பக்தி பண்ண முடியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாச்சுன்னாக்கா எனக்கு எப்படி உண்மையில பக்தி பண்ண முடியும்? அது வேண்டாம். நீ நானும் ஒன்றா, அதுதான் அந்த பக்தியினுடைய உச்ச கோடியில் போய் அவங்களுக்கு, அதாவது பக்தி எந்த அளவுக்கு முக்கியம் அவங்களுக்கு, அதாவது பகவான் கூட ஒன்றி போய் மோட்சம் கிடைக்கிறது கூட முக்கியம் அவங்களுக்கு பக்தி. ஏன்னா வெளியில் இருந்து உன்னை எனக்கு பூஜை பண்ணணும், உங்கள்கிட்ட பக்தி பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி வேணும், அப்படியே என்ன வச்சுக்கணும். அப்படி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண மகாத்மாக்கள் உண்டு. அதனால் நம்மளும் அதே மார்க்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது ரொம்ப சந்தோஷமான செய்தி. நம்மளும் அதே மார்க்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நிறைய இந்த நாமத்தினால பகவான் என்னென்ன செய்கிறாரு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் எப்படியெல்லாம் பகவான் அருள் புரிந்திருக்காரு. நாம் அதனால் அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் இன்னொரு இது சொல்லிட்டு நம்ம இந்த சத்தம் நிறைவு கொண்டு வரலாம். ஒரு பாப்பா இப்போ அமெரிக்காவில் தான் படிச்சிட்ருக்கா. பகவானை பார்த்ததில்லை, ஆனால் பகவான் யோகி தாத்தான்னு தான் பகவானை பற்றி சொல்லுவார். அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் பகவானுடைய பக்தர்கள். அதனால் ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா, அவள் ஸ்கூலில் இருக்கு, அவருடைய தம்பியும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இவ பார்க்குறா, இந்த தம்பி அவசர அவசரமாக ஓடி அங்கே கழிவறைக்கு ஓடி போகிறான். ஓடி போகும்போது காலு ஸ்லிப்பாகி விழுந்துடுறான். விழுந்து எங்கேயோ செவத்தில் கார்னரில் அடிக்குது அவருடைய காது துண்டாயிடுது.
உடனே இவ போய் அந்த ஸ்கூலில் இப்போ அமெரிக்கன் ஸ்கூல் ஒரு நர்ஸ் இருப்பாள். அந்த நர்ஸுடைய ரூமுக்கு இவ கூட்டிகிட்டு போகிறா. நர்ஸ் என்னமோ பேண்டேஜெல்லாம் வச்சு கொடுக்குறா. அதெல்லாம் வச்சு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டில் இருந்து அப்பா அம்மா அந்த பையனை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போய் டாக்டர் சொன்னார் தையல் தேவைப்படும், தையல் பண்ணிட்டு தான் பேண்டேஜ் பண்ணோம் அப்படின்னு தையல் பண்ணுறாங்க, பேண்டேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் இத்தனை நாள் கழித்து வாங்க இது தையல் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அத்தனை அந்த கரெக்டான நாளில் அவங்க திருப்பி பையனை டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. தையல் பிரிக்க போகிறாங்க. டாக்டர் இவங்ககிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் காது ஒரு ஷேப்பெல்லாம் மாறி இருக்கும், பழையபடி இருக்காது, கவலைப்படாதே. அப்புறமா நமக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு ஏதோ நான் தச்சு சேர்த்துறது தானே, அப்புறமா நமக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு அது சரி பண்ணிக்கிறான். அப்போ இவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இவ பார்க்கறதுக்கு காதெல்லாம் வேறு மாதிரி இருக்குமோ. உடனே நாமம் ஜபிச்சுட்டே இருக்காங்க. அந்த குடும்பம் அது ஒரு சுபாவம் அவங்களுக்கு நாமம் ஜபிக்கிறது. அதே தான் சாரதா தேவி நம்மகிட்ட சொல்கிறாங்க, அது ஒரு சுபாவமாக்கிக்கோ, நாமம் ஜபிக்கிறது ஒரு சுபாவமாகட்டும் உனக்கு அப்படின்னு இவங்க நாமம் ஜபிக்கிறாங்க. திடீர்னு அந்த டாக்டருடைய கிளினிக்கினுடைய கதவு திறந்து மூடுற மாதிரி ஒரு சத்தம். அந்த சத்தம் இந்த பெற்றோர்கள் ரெண்டும் மட்டும்தான் கேட்குறாங்க. வேறு யாருக்கும் அந்த சத்தம் காதில் படலை. யாரோ நுழைஞ்சு வெளியில் போகிறது மாதிரி ஒரு சத்தம். டாக்டர் தையல் பிரிக்கிறாரு. பிரித்து பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாரு, இட் இஸ் அ மிரக்கிள், அதாவது இது ஒரு அதிசயம் அப்படிங்கிறார். எப்படி அந்த காது முதல்ல இருந்ததோ அதே மாதிரி அந்த காது. என்னென்னமெல்லாம் நம்ம பகவான் அது செய்ய முடியாது. அதுக்கு ஒரு அளவே கிடையாது. எதை வேணுமானு செய்யலாம். உள்ள வந்து உடனே அது சரி பண்ணி அவங்க ரொம்ப நிம்மதியாக பகவானுக்கு நன்றி சொல்லி அந்த கிளினிக்கில் இருந்து வெளியில் வந்தாங்க. இது டாக்டரே அவர் வாய் விட்டு சொல்கிறாரு, இட் இஸ் அ மிரக்கிள் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அவங்க ஒரு ஹேபிட்டை வச்சுருக்காங்க. இன்னொரு நாளைக்கு இந்த குழந்தை அவளுடைய பக்தியை பாருங்கள், பகவான் நம்பிக்கை பாருங்கள் பகவானில். அவளுக்கு ஸ்கூலில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் ஒர்க்கு. அது செஞ்சிட்டா, அந்த ஒர்க்கு செஞ்சிட்டா. ஆனால் ஸ்கூலுக்கு கொண்டு வர மாட்டேன்ட்டா. அது டீச்சர்கள் வந்து திட்டுவாங்க, அது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, பனிஷ்மெண்ட் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. இவன் அப்படியே கதறலாம். என்ன பண்ணுறது, டீச்சர் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டே வராங்க. இவளுக்கு என்ன வழி, நாமந்தான் வழி. இவன் நாமம் சொல்ல ஆரம்பித்தார். டீச்சர் அப்படியே எல்லாரையும் பார்த்து
இவளுக்கு அடுத்த ஸ்டெப் வந்ததும் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. பவரே போயிடுச்சு, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண முடியாது. பவர் போனதும் டீச்சர் சொன்னாங்க, சரி இன்னும் நாளைக்கு பார்ப்போம், மீதி இருக்கிறதுல நாளைக்கு பார்ப்போம். அந்த சொல்கிறேன் என்னுடைய யோகி தாத்தா எப்படியெல்லாம் அவளுக்கு அவளுடைய சான்ஸ் வரும்பொழுது பவர் போயிடுச்சு. இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் பகவானுடைய நாமம் நம்மளை காப்பாற்றுங்கிறதுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதனால் நம்மளும் பகவானுடைய நாமத்தை பலமாக பிடிச்சு வாழ்க்கையில் முன்னேறுவோம். நமக்கு தேவையான ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, வழிகாட்டுதல் இது அந்த நாமத்தினால கிடைக்கும்னு மறுபடியும் பகவான் நமக்கு காட்டி தந்திருக்காரு. அதனால் இத்துடன் நம்ம இந்த சத்சங்கத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.